வந்துட்டு காலையில் வந்துட்டு ஒரு வீடியோ ஷூட்காக பாலாஜனோட போயிட்டு சரி அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வீட்டுக்கு வந்தது. இந்த புத்தகத்தை உங்கள்கிட்ட கொடுக்கறது நீங்கள் எழுதின புத்தகம் தான் உங்கள்கிட்டே வந்து கொடுக்கறதுக்கு சில புதிய பதிப்புகள் இருந்துச்சு. ஸோ இப்போ என்னதுன்னா என்னை வந்து காலை ரொம்பவே பாடுபடுத்திட்டாங்க. 7 மணிக்கு நான் போயிட்டு ஆபராலாம் சுற்றி வீடியோலாம் எடுத்துகிட்டு இப்போ உங்கள் வீட்டுக்கு ஐயாவை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி இங்கே இங்கே வலுக்கட்டாயமாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அலுவல் பணி எனக்கு இருக்குது, இந்த கேப்பில் வந்துட்டேன். ஆனால் நீங்கள் வந்து இவரோட பதிப்பகத்தில் வந்து நிறைய புத்தகங்கள் வெளியிட்டுக்கிறீங்க சரிங்களா. என்னையே இவ்வளோ பாடுபடுத்துறாருன்னா கண்டிப்பாக வந்து எழுத்தாளர்களாக அவர் ரொம்ப விட மாட்டார். நிறைய நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கோம். உங்களோட அனுபவம் சொல்லுங்கள். இவரோட நீங்கள் வந்து இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி வந்துக்கிறீங்க, நிறைய புத்தகம் எழுதி பதிப்பித்து. ஸோ உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். இவரோட பழகிறதுன்றது ஒரு சுவையான அனுபவம், ஆனால் சிரமமான அனுபவமும் கூட. சரி சரி. இதுவரையில் இவர்கள் மூலமாக இவருடைய கேலக்ஸி புத்தகத்தால் நிறுவனத்தால் நான் கிட்டத்தட்ட 4-5 புத்தகங்கள் செய்திருக்கிறேன். எனக்கு ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்னென்னா, இந்த கேலக்சியார் முதலாவது நூல் என்னுடைய நூல் மைவண்ணன் காவியத்தை அவர் தான். அதாவது நான் அதை இலங்கையில் செய்கிறதாக தான் இருந்தது. இவர் அதை பார்த்துட்டு நானே செய்கிறது அப்படின்னு சொல்லி இதை பொருட்படுத்த செய்தார். அவன் வந்து உங்ககிட்டே ஆரம்பிச்சுக்கிறாரு. ஆமாம் ஆமாம். அதுதான். அதாவது ஒரு காரியத்தை பொருட்படுத்த அதில் மிக கவனமாகவும் நுட்பமாகவும் செய்யணும். நான் இதுவரையில் 35 நூல்கள் மட்டும் செய்திருக்கிறேன். இவருடைய கடைசியாக 2 புத்தகங்கள், ஒன்று குறள் 1000 குறள் வெண்பாக்கில் உள்ள ஒரு புத்தகம் ஒன்று, மற்றொன்று இந்த புத்தகம். இதற்கு முந்தி செய்த புத்தகங்கள் எல்லாம் வளமையாக கொடுத்த அந்த பிடிஎஃப் வச்சு அவர் பிரிண்ட் பண்ணி கொடுத்தார், அழகான முறையில் செய்து கொடுத்தார். ஆனால் இந்த புத்தகத்துக்கும் அந்த குறள் 1000 குறள் மக்களுக்கு உரிய புத்தகத்துக்கு நான் பட்ட துன்பம் கொஞ்சம் நெஞ்சம். அதாவது சும்மா இருந்தப்ப நான் டெலிஃபோன் கால் வரும், என்ன ஐயா இந்த இடத்துல இந்த இக்குக்கு ஒரு குத்து இல்லையா ஐயா, காணாதால இருக்குது அப்படின்னு சொல்லுவார். நான் சொன்னேன் 35 புத்தகங்கள் பண்ணிக்கணும், இந்த அளவு இவரோட பட்ட பாடல் யாருக்கும் படலை. ஆனால் ஒரு சந்தோஷம் என்னென்னா, உதாரணம் எடுத்துக்கிற குறள் என்பது இப்போ இந்த புத்தகம் வந்து கவிதைகள் தான். இதில் எங்கேயாவது ஒரு எழுத்து பிழை இருந்தாலும் அதை சமாளித்து ஏற்று கொள்ளலாம். ஆனால் குறள் அப்படி இல்லை. ஒரு எழுத்து பிழை இருந்தாலும் முன்பின்னா ஒரு எழுத்து போனாலும் கூட அந்த குறளுடைய பெருமானம் இல்லாமல் போயிடும், மற்றது எழுதியக்குரிய மரியாதையும் இல்லாமல் போயிடும். ஒரு குறளை வைத்து 10 குறள் நல்ல குறளாக இருந்தாலும் ஒரு குறளில் தப்பு இருக்குமா இருந்தால் அவன் அதை வச்சு நம்மளை குறைச்சி மதிப்பிடுவாங்க. இந்த எழுத்தில் படுவிட்டாரு, இதில் தலை தட்டுது அப்படின்னு சொன்னால் அதோட நம்மளுடைய ஆளுமே நாங்கள் கெட்டு வந்துட்டு அப்போ சரியாக தானே அவர் இது பண்ணிக்கிறாரோ அவர் அதை எப்படி நீங்கள் வந்துட்டு ரொம்ப இது பண்ண சொல்லுவீங்க. அதாவது உண்மைதான், அது சரி. அதாவது அவர் அப்படி செய்ததால தான் அந்த புத்தகம் நல்ல நிறைவான புத்தகம் வருது. ஆனால் தூக்கம் படிக்கல எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு ஐயா ஒரு புள்ளி இருந்தால் அந்த புள்ளி அவர் போட்டுக்கொள்ள மாட்டார். அதை என்கிட்ட கேட்டு ஏன் இந்த இடத்துல வந்து காணா இருக்குது ஒரு புள்ளி ஒரு தலை அதில் உக்கனாவுக்கு ஒரு இது இல்லையா, இக்கல்ல வரணும் இல்லையா. நீங்கள் வந்து ஒரு காப்பியக்கோ அதனால வந்து பெரிய அனுபவசாலி, அதனால கூட நீங்கள் அந்த இடத்துல புள்ளி வைக்காததுக்கு காரணம் இருக்கும் அப்படின்னு கூட அவர் கேட்டுக்கலாம் இல்லையா. இல்லை அது நீங்கள் கேட்குற கேள்வி மிக சரியானது. ஆனால் இப்படி எனக்கு இந்த கணினியில் அவ்வளோ தூரம் பழக்கம் இல்லை. இப்போ சில சமயங்களில் காணாவை அடித்தா கூணாடு மாறி போயிடுது. அது உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு. அந்த மாதிரி தொல்லைகள், அதாவது எனக்கு அந்த பயிற்சியும் இல்லாததுனால தவறுகள் வரும். கையாளுகிற போது அந்த தவறுகள் வரமாட்டுது. அப்போ அந்த மாதிரி தவறுகள் இருக்கிற போது எனக்கு அது சரியாக தான் தெரியும். பார்க்குற போது நான் பார்த்து கொண்டு போகல என்னுடைய கவிதை தானே, அந்த குறை எனக்கு கண்ணில் படாது. குறை கண்ணில் பட நான் வாசிச்சு கொண்டே போயிடுவேன். ஆனால் இவர் வந்து அந்த இடத்துல சரியாக பார்த்து மிக நுட்பமாக கவனிப்பார். அந்த கவனிச்சு இப்போ கூ என்று இருந்தால் தான் அந்த இடத்துக்கு இங்கே அதை மற்ற சீடுக்கு பொருத்தமாக வரும். கேன்று இருந்தால் பொருத்தமாக வராது. அதை நான் என்னுடைய அந்த தட்டச்சில் நான் இதில் செய்கிற போது ஏற்படுற பிழையாக இருந்தால் அந்த பிழையை மிக நுட்பமாக இவர் கண்டுபிடிச்சு சொல்லுவார். அது எனக்கு தொல்லையாக இருந்தாலும் கூட அந்த நூலில் எனக்கு ஒரு திருப்தி ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்தது பாலாஜி தான். அப்போ இம்மைக்கும் அந்த 7 ரூபாய்க்கு பதிலாக உங்கள் இமையை திறக்க வச்சுட்டே இருந்துக்கிறாரு அப்போ அந்த புத்தகம். ஆமாம் 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 ஆமாம், அந்த பேருக்கு பொருத்தமாக இருக்குது. இம்மை என்ற போது இந்த இம்மை மறுமை வந்து அந்த இம்மை தான் இந்த இம்மை. அவர் இந்த இமையை திறந்தே வச்சு கொண்டு இருந்தார்.
நேரக்காலம் அறியாமல், அதாவது ஒரு மனுஷனுக்கு தொல்லை, வயதான மனுஷனுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு ஒரு நியாயம் இருக்கணும் இல்லையா? அவருக்கு அதெல்லாம் புரியாது. அதாவது வந்து ஒரு வயதான மனிதனுக்கு இடமளிக்கணும். அவர் ஐயோ இந்த மனுஷன் படுக்கிற நேரம் இல்லையா, அவருக்கு அதெல்லாம் புரியாது. பகலையில் ஒரு மத்தியான சாப்பாடு எடுத்தது கூட ஒரு 10 நிமிஷம் ஒரு சாஞ்சி கொண்டிருக்கிறது ஒரு வழக்கம், ஒரு வயதானவங்க எல்லாரும் செய்கிற வழக்கம். உங்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் தெரிய வரும். அப்போ இவர் என்ன பண்ணுவாருங்க, அந்த நேரத்தை பார்த்து எனக்கு கால் பண்ணுவார், கிளம்பி கொண்டு நான் தடுமாறுவேன். ஆனால் அப்படி செய்ததுனால்தான் அந்த புத்தகம் ஒரு சிறப்பான புத்தகமாக அமைந்தது. இலங்கையில் விரைவில் நாங்கள் அது ஒரு பெரிய வெளியீட்டு விழா செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். அந்த புத்தகம், இந்த புத்தகம், இதுக்கு ஒரு அறிமுக விழா செய்கிறோம். இதுக்கு ஒரு அறிமுக விழா, அந்த குரல் வெண்பாவுக்கு ஒரு விழா, பெரிய விழா செய்யும் குழும தமிழ் சங்கத்தில். இந்த புத்தகம் கூட வந்துட்டு கடந்த வாரம் வந்துட்டு ஒருத்தங்க இங்கே வந்திருந்தாங்க, ஒரு சீஃப் கெஸ்ட்டாக. அவங்களுக்கு இந்த புத்தகம் கொடுக்கப்பட்டது ஒருத்தர் மூலமாக. அப்போ வந்து அவங்க கூட அப்போ தான் புதுசாக அந்த வார்த்தையை வந்து துபாய், ஏன்னா அரபியில் வந்து துபாய், நாங்கள்லாம் ஊரில் இருக்கும்போது துபாய்ன்னு சொல்லிட்டோம். இப்போ இது பார்க்கும்போது எனக்கு புதுசாக அந்த வேர்டு வந்து புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அந்த புதிய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த டைட்டில் கூட அவங்களுக்கு வந்து புதுசாக இருக்குது. அப்போ வாசி பார்க்கும்போது நிறையவே அவங்களுக்கு வந்து துபாயை பற்றி அவங்களுக்கு தெரியும், துபாயோட மாண்பு பற்றியும் தெரியும். நீங்கள் எழுதுனா அந்த எழுத்து சாதாரண தமிழ், இப்போ இந்த புத்தகம் தான் அவங்க எழுத்துலேயே வந்து கொஞ்சம் எல்லோரும் வாசிக்கக்கூடிய தமிழில் இருக்குது. ஆமாம், சிறப்பான ஒரு இது. நல்ல ஒரு கேள்வி. இப்போ அதாவது நான் இந்த புத்தகத்தை இவருடைய கொடுக்குற போது துபாய் என்று தான் எழுதினேன். அதுக்கும் அவர் தான் அதான் அவர் திருத்தம் செய்தார். ஐயா நீங்கள் என்ன துபாய் எழுதிக்க, துபாய் அல்ல ஐயா, துபாய் என்று சொன்னார். அப்போ இந்த அட்டைப்படத்தை நாங்கள் 2வது முறை செய்தது. ஏற்கனவே என்னுடைய அண்ணனுடைய மகன் தான் இந்த அட்டைப்படத்தை அழகாக செய்வார்கள், புத்தகங்கள்லாம் அவர் தான் செய்கிறது. இதை செய்த அனுப்பினோடனே நான் பத்திரிகை பண்ணி காட்டினேன். அவர் ஐயா இது துபாய் என்று போட்டி, துபாய் அல்ல, தூணா பை என்ன தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு 2வது முறை செய்கிற அட்டைப்படம் தான் இது. அதுலேயும் அவர் என்ன விடலை. இப்போ வந்து அவ்வளோ ஒவ்வொரு விதத்துலேயும் வந்து உங்களை வந்து அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த இதெல்லாம் மாற்றுங்க, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையவே பாடுபடுத்திக்கிறாரு அப்படின்னு சொல்லலாமா? நிச்சயமாக. அது அந்த பாடு ஒரு நன்மையான பாடு தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் கஷ்டப்பட்டிருந்தாலும் கூட அதில் ஏற்பட்டது நன்மை தான். இப்போ உதாரணமாக ஒரு பதிப்பகத்தார், நான் முந்தி சொன்னேன், நான் இந்தியாவில் நிறைய புத்தகங்கள் செய்தனால், இலங்கையில் செய்தனால் அவங்களுக்கு பதிப்பகத்தாருக்கு ஒரு அக்கறையும் இல்லை. வேதி கொடுக்கறத அவங்க பிரிண்ட் பண்ணி தந்துட்டு போயிடுவாங்க, அச்சிட்டு தந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இவர் ஒவ்வொரு வரியையும் இந்த பாலாஜி கவனிச்சு அந்த புத்தகத்தில் நிறைவு செய்திருந்தார். அப்படி செய்கிறது மிக குறைவு. மற்றது இப்படி என்னுடைய போல நீங்கள் சொன்னது போல எல்லா புத்தகங்களுடைய இந்த புத்தகம் எங்களுடைய வாசிக்கிறதுக்கு இலேசாக இருக்குது. உண்மையாகவே என்னுடைய புத்தகங்கள் மொழி கொஞ்சம் கடுமையானது தான், எல்லாருக்கும் புரியக்கூடிய மாதிரி இருக்காது. ஏன்னா நான் இந்த பழைய காலத்து இலக்கியங்களோட பரிச்சயமாக உள்ளபடியாக அந்த மாதிரியான இதைத்தான் கையாளுறது. மற்றது இலக்கண சுத்தமாக எழுதணும்னு நான் நினைச்சு செய்யுது. அந்த நேரத்தில் அந்த இலக்கண சுத்தமாக செய்கிற அந்த புத்தகத்தை இலக்கணம் தெரிந்தவர்கள், யாப்பிலக்கணம் தெரிந்தவர்களோ அல்லது கவிதையின் ஓசை தெரிந்தவர்களால் தான் அதை திருத்த முடியும். அந்த வகையில் பாலாஜிக்கு வந்து மொழி அறிவும் இருக்குது. அவர் ஆங்கில மொழியை கற்றவர்களாக இருந்தாலும் கூட அவருடைய தமிழ் அறிவு மிக 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 அதிகம். ஏனென்றா அதை என்னால் சொல்ல முடியும். ஏண்டா தமிழ் மொழியில் நான் என்னுடைய கவிதைகள் புத்தகங்கள், இப்போ நான் சொன்ன மாதிரி அவ்வளோ புத்தகங்கள் தமிழ் மொழியில் உள்ளது. அது எல்லாம் பெரும்பாலும் கவிதைகள் தான். மற்ற சிறுகதை நாவல்கள் இருந்தாலும் கூட பெரும்பாலும் கவிதைகள் தான். அந்த கவிதைகள் அத்தனையும் மரபு சார்ந்த கவிதை. மரபு சார்ந்த கவிதைகளை திருத்துறதுக்கோ அல்லது அதை குறை இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கோ அந்த தமிழ் அறிவு இருக்கும். ஆமாம், நிறைய இடத்துல வந்து அவர் உங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் இவ்வளோ இது பண்ணும்போது நீங்கள் அவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கிறீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். ஐயோ, அவ்வளோ பொறுமை உங்களுக்கு இருக்குதா? பொறுமை பொறுமைன்றே எனக்கு கிடையாது. என்னுடைய வைப்பிட்ட கிடைச்சோட நான் என்னுடைய பொறுமையை கூட இப்படியானது தெரியும். இல்லையா சொல்லுங்கள். அந்த பொறுமையை பொறுத்த வரையில் எனக்கு பொறுமைன்றது கிடையாது. நான் ரொம்ப அதிகமாக கோவப்படுவேன், சட்டன கோவம் வந்துடும். அப்படியான இதில் நான் இருக்கிற போது அதையெல்லாம் தாண்டி இவருக்குள்ளே நான் அடங்கி இருந்தேன் என்று சொன்னால் அதை ஒத்துக்கொள்வேன். நான் என்னுடைய புத்தகம் சிறப்பாக வரணும். அதுவும் இவர் செய்கிற திருத்தங்கள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கிறபடி அது எனக்கு பயனுள்ளதாக இருக்குது. அதனால்
இவருக்குள்ள நான் அந்த கொஞ்ச காலம் இந்த கடைசியாக வந்த 2 புத்தகங்களை நான் அவருக்குள்ள அடங்கி கிடந்தேன் என்றால் அது பொய் இல்லை, உண்மையாக தான். ஆமாம், நீங்கள் வந்து இவ்வளோ நடந்துமே நீங்கள் அடுத்தடுத்த புத்தகம் அவருக்கு வந்துட்டு பதிப்பிக்கிற இதை கொடுக்குறீங்கன்னா அவர் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை தானே. நிச்சயமா. இப்போ நான் மட்டுமல்ல, நான் யாரிடம் அதான் உதாரணமாக இந்த புத்தகத்தின் வெளியீட்டு விழா செய்கிற போது இந்த புத்தகத்தை அச்சிட்டவர் வந்து பிலால் எலியா. அப்போ நான் சொல்கிற மேடையில் பற்றி பேசுகிறப்ப சொல்லி இதுக்கு பின்னால் யாராவது புத்தகங்கள் போடுறதாக இருந்தால் நீங்கள் பாலாஜிகிட்ட கொடுத்து அந்த புத்தகத்தை எலெக்ஷன் மூலம் செய்யணும். அது பிரிண்ட் அச்சுறதாக இருந்தால் நீங்கள் பிலால் எலியாவுக்கு கொடுங்க. ஏன்னா அவ்வளவு சிறப்பாக இந்த நூலை அச்சிட்டிருக்கிறாங்க. அது எவ்வளவு அழகாக திருத்தம் செய்யப்பட்டதோ அதுக்கேற்ற மாதிரி மனநிறைவாக அச்சிட்டு வைக்கிறாங்க. அப்போ நான் சொல்ல போது இனிமேல் புத்தகம் அடிக்கணும் இருந்தால் தமிழ் புத்தகம் அடிக்கணும்னா பாலாஜிட்டு கொடுக்கும். என்னோட பிழை இல்லாமல் திருத்தம் செய்வார்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவர் ஆங்கில புத்தகம் கூட வந்து இப்போ நிறைய பதிப்பித்து இது பண்ணிடுறாங்க. அதுலேயும் வந்து அந்த எழுத்தாளர்களை ஆங்கிலத்துலேயும் சரி அரபி மொழியில் கூட சில புத்தகங்களை இது பண்ணாரு. அவங்களையும் விடல. எந்த மொழியில் நீங்கள் வந்து பாலாஜி கிட்ட ஒரு புத்தகத்தை கொடுத்து ஆச்சரிய சொன்னாலுமே யாரையும் தூங்க விடுறதே கிடையாது. அது 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 அப்படி இல்லாட்டி எப்படியான ஒரு பதிப்பகத்தை வச்சுன்றது அர்த்தம் இல்லை. காசுக்காக செய்கிறதாக இருந்தால் அவங்க தாரத்தை அச்சிட்டு இதுக்கு முதலுடைய பல நூல்களும் அச்சிடப்பட்டது அப்படித்தான் இந்தியாவில். அது முதல் அந்த காலத்தில் இப்படி கணினி எல்லாம் கிடையாது. எடுத்த கோர்த்து தான் ஆமாம் எடுத்த கோர்த்து தான் செய்கிறது. எடுத்து கோர்த்து அதை பிறகு தான் அந்த ஒரு முறை பிரிண்ட் எடுத்து அதை பிறகு ப்ரூஃப் பார்த்து எல்லாம் பண்ணுறது. இதில் அப்படி இல்லையே. அந்த மாதிரியான இதில் பாலாஜியுடைய அக்கறை மிக. அடுத்த புத்தகம் எதுவும் வெளிவர இருக்கிறதா? அது பாலாஜியோட இதுலேயே இனிமேல் ஒரு புத்தகம் போடுறதுனா நிச்சயமாக நான் பாலாஜியை தவிர வேறு இடத்துக்கு செய்ய மாட்டேன். நான் ஸ்ரீலங்காவுக்கு போய் உட்கார்ந்துருந்தாலும் கூட அங்கேருந்து நான் அவர் பிஜி பண்ணி புத்தகம் பண்ணிட்டேன். அவருக்கு எவ்வளோ பெரிய அடுத்த புத்தகம் நீங்கள் எழுதிட்டு இருக்கிறீங்களா? எழுதிலே கம்ப்யூட்டரில் 2-3 புத்தகங்கள் இருக்குது. ஆனால் இப்போ இன்னும் ஒரு புத்தகம் போடுற எண்ணம் எனக்கு இப்போ இல்லை. காரணம் நிறைய கவிதைகள் இருக்கிறது. கணினியில் நிறைய கவிதைகள் உண்டு. அதை ஒழுங்குபடுத்தி புத்தகமாக ஒன்று செய்தெடுத்தால் இப்போ வாசிப்பு பழக்கம் மிக குறைந்து போயிட்டுன்றது நம்ம எல்லோருக்கும் மறந்துருக்காங்க. ஒரு புத்தகம் அந்த காலத்தில் நாங்கள் புத்தகம் அடிக்கிறது 1000 புத்தகங்களே குறையாமல் நான் அடிப்பேன். இந்தியாவில் வந்து பில்லஸ் பிரிண்டர்ஸ் தான் நான் அதிகமாக செய்கிறது. 1000 புத்தகங்கள் அடிப்பேன். அங்கேருந்து இலங்கைக்கு எடுக்கிறது. அந்த புத்தகங்கள் வந்து இப்போ விஷயம் என்னென்னா 1000 சில புத்தகங்கள் என்னுடைய ஆரம்ப காலத்து புத்தகங்கள் ஒரு பிறஞ்சி கூட கையில் இல்லை, ஒன்றும் கிடையாது. உதாரணமாக எடுத்துக்கிட்ட இந்த பண்டாரவன்னியன் காவியம், அது உங்களுடைய கலைஞர் கருணாநிதியுடைய நாவல் எல்லாம் படியாக்கிறது. அந்த புத்தகம் என் கைவசம் இல்லை. ஒரே ஒரு புத்தகம் கூட அதையும் பாலாஜி வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்தது தான். PDF வச்சு பிரிண்ட் பண்ணி கொடுத்த ஒரே ஒரு புத்தகம் என் கைவசம் இருக்குது. அப்போ 1000 புத்தகங்கள் அடித்தாலும் கூட அந்த புத்தகங்கள் கைவசம் இல்லாமல் அத்தனையுமே தீர்ந்து போகக்கூடிய அளவுக்கு ஆயிடும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ ஒரு 1000 புத்தகம் அடித்தா 500 புத்தகமாக வீட்டுக்குள்ளே இருக்குது. அந்த அளவுக்கு வாசிப்பு தன்மை குறைந்து போயிட்டு மக்கள் மத்தியில். நீங்கள் வாசிப்பு தன்மை குறைஞ்சு சொல்கிறீங்களா, இல்லை வந்து எல்லாமே கணினி மயமாக்குறதுனால அதில் வாசிக்கிறாங்க, புத்தகம் வாங்க மாட்டேன் அப்படி கூட சொல்லுவாங்க? அதுவும் ஒரு காரணம். நீங்கள் சரியான காரணம் சொல்லுவீங்க. அதாவது எதை எடுத்தாலும் நீங்கள் அங்கே இருந்து அதாவது என்னென்னு சொல்கிறது, கணினியில் எல்லாமே கிடைச்சிடுது. ஆமாம் ஆமாம், எல்லாம் வந்து எங்களுக்கு கிடைச்சிடுது. எதை எடுத்தாலும் கூட அந்த பேரை அடித்து விட்டு அத்தனையுமே வந்துடும். உதாரணமாக இப்போ நான் சில இந்த யூடியூப் அதில் விஷயங்கள் பேசுகிறதுக்காக சில சப்ஜெக்டில் எடுத்தேன். சில இதில் எடுக்கிற போது இன்னும் பேரை போட்டு நமக்கு அவ்வளவுமே வந்து ஒரு கவிதை வேணும் என்றால் கம்பராமாயணத்தை எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு கவிதை எடுத்து நான் அந்த கவிதையில் தலைப்பை போட்டு அந்த கவிதை வந்தது. அந்த அளவு எளிதாக இருக்குது. ஆனால் எது இதுவாக இருந்தால் ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து படிக்கிற போது இருக்கிற சுகம், அதில் கிடைக்கிற அனுபவங்கள் கடிதம் கிடைக்காது நிச்சயமாக. ஒரு 2 கேள்வியோடு முடிச்சுக்கிறேன். இது வந்து அன்னைக்கு இந்த புத்தகம் வெளியீட்டில் வந்துட்டு ஏன் இந்த குற்றச்சாட்டுகள் பாலாஜி மேலே அன்பான குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்களா, இதையும் அன்னைக்கு சொல்லவே இல்லை நீங்கள்? அதே உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிறேன். என்னோட உண்மையை ஒத்துக்கணும்னு நான் கொஞ்சம் வயது போயிட்டேன். அதனால இப்போ நினைவாற்றல் கொஞ்சம் குறைந்து போயிட்டு. ஆனால் அன்றைக்கு நான் உண்மையாக நினைச்சிருந்த பாலாஜியை வச்சு அப்படியே அணுவாக நான் சித்திரவதையோடு நினைச்சிருந்தேன். ஏதோ அவருக்கு செய்த நன்மை நம்ம தெரியலை, அது எனக்கு செய்ய முடியாமல் போயிட்டு. ஆனால் அப்படி செய்திருந்தாலும் கூட அதுக்கு பாலாஜிக்கு ஒரு 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 ப்ளஸ் பாயிண்டாக இருக்குமே தவிர அவரை குறைவுபடுத்துவதாக நிச்சயமாக இருக்காது. ஏன்னா அவருடைய நிறைவைத்தான், அவருடைய கெட்டித்தனத்தையும் அவருடைய புகழையும் தான் நான் அதில் சொல்லியிருப்பேன். ஆனால்
ஏதோ அவர் தான் என்னுடைய இன்னைக்கு இந்த காணொலி மூலமா எல்லாம் சொல்லிட்டீங்க, மக்களுக்கு போய் சென்றடைஞ்சிடும். நிறைவா ஒரு கேள்வி. இப்போ வந்து எனக்கு வந்து நீங்கள் யாப்பு இலக்கணம் இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் எழுதுகிற நடையில் உங்களை தான் தெரியும். அதுக்கப்புறம் பெரிய எழுத்தாளர்கள் எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து பார்க்குற உங்களை மாதிரி எழுதக்கூடிய எழுத்தாளர்களை வந்து யாராச்சும் இருந்தால் அதை சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து இன்னைக்கு எழுதக்கூடிய எழுத்தாளர்களுக்கு, இளம் எழுத்தாளர்கள் வராங்க இல்லையா, அவங்களுக்கோ இல்லை வாசகர்களுக்கோ உங்களோட கருத்து ஏதாச்சும் இருந்தால் ஷேர் பண்ணி. ரொம்ப வேதனையாகத்தான் இந்த பதிலை எனக்கு சொல்ல வேண்டியது. காரணம் என்னென்றால், நாங்கள் எழுதுகிற ஆரம்ப காலத்தில் யாப்பிலக்கணம் இலக்கணம் கற்காமல் கவிதைகள் எழுத முடியாது. ஏனென்றால் உரைநடைக்கும் கவிதைக்கும் உள்ள வேறுபாடு ஓசை தான். ஓசைகள் எப்போது வரும்? இலக்கண வரப்புள்ள ரெண்டு செய்யும் போது தான் வரும். அதை மீறியும் ஓசையோடு எழுதலாம், அது வேறு கதை, அதுக்கு பயிற்சி வேண்டும். ஆனால் இப்போ உள்ளவங்க இப்போ வந்து பார்த்தா பத்திரிகையில் ஐயோ நிறைய புத்தகங்கள் திரும்ப வந்து கொண்டே நிறைய புத்தகங்கள் வருது. ஆனால் ஒன்று கூட தரமான புத்தகங்களாக நான் யாரையும் குறைப்படுத்தி சொல்லலை. ஏனென்றா இப்போ தன்னை வெளிப்படுத்தி கொள்வதற்காக இலக்கியவர்கள் தன்னுடைய பேரை பதிச்சு கொள்ளணும் என்றதுக்காகத்தான் இப்போ புத்தகங்கள் போடுறாங்க. ஆனால் புத்தகங்கள் தரமான புத்தகங்களாக இல்லை. அந்த காலத்தில் நாங்கள் படிக்கிற போது அகிலன், சாண்டியல், கல்வி, மூணாம் வரதராசன் இப்படியான நாட்களில் புத்தகத்தை படித்தோம். விரும்பி படித்தோம். இப்போ அப்படி இல்லை, அந்த நிலைமை இல்லை. ஏன்னா விரும்பி படிக்கிறதுக்கு நாள் இல்லை, தகுதியான தரமான புத்தகங்கள் எழுதுறதுக்கு நாள் இல்லை. ரொம்ப நன்றி. உங்களை வந்து சந்தித்து இவ்வளோ கேள்வி கேட்குற எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சதே நான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு உங்களை மாதிரி ஆட்களை வந்து எளிதில் இப்போ வந்து ஈஸியாக வந்து உங்களை பார்த்துட முடியாது. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் துபாயில் இருக்கிறதுனால நான் ஓடி வந்து பார்த்துட்டேன். நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தால் நான் அங்கே தான் வரணும், ஆனால் கண்டிப்பாக வருவேன். ஏன்னா உங்களை மாதிரி ஆட்களை வந்துட்டு நான் வந்து கேள்வி கேட்குறதே பெருசாக நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த வயசில் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஆளுமைகிட்ட உட்காந்து பேசுகிறது நீங்கள் சந்தோஷமாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து பொறுமையாக, நீங்கள் வந்து பாலாஜியோட ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க, அதே பொறுமையை இங்கேயும் கடைபிடித்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. மிக மகிழ்ச்சி. நீங்கள் என்னை தேடி வந்து இப்படியான ஒரு பேட்டி எடுத்தீங்க. என்னுடைய மனதில் உள்ளதை நான் வெளிப்படையாக சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் தந்தீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இப்படியெல்லாம் சொல்லுவதற்கு காரணமாக இருந்த பாலாஜிக்கும் நான் நன்றி சொல்கிறேன். நன்றி. இன்றைக்கி வந்துட்டு ஐயா கிட்ட பதிப்பாளர் பாலாஜியோட அனுபவத்தை பற்றி நம்ம கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு காணொலியில் இதே மாதிரி வந்து அனுபவம் உள்ள அடுத்த எழுத்தாளரோ இல்லை மற்ற கலைஞர்களோ இருப்பாங்க. அவங்ககிட்ட இதே மாதிரி கேள்வி கேட்டு அவங்ககிட்ட அனுபவத்தையும் நம்ம கேட்டுக்கொள்ளலாம். நன்றி.